வணக்கம் நண்பர்களை, மறுபொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு பேச இருக்கிற விடயம் வழமை போல அண்மை காலமாக மிகவும் சர்ச்சைக்குரியதாக இருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பாலியல் தொடர்பான விசாரணைகள் பற்றிய மற்றொரு பதிவாக இது இடம்பெறுகிறது. ஏனென்றால் இந்த பாலியல் குற்றச்சாட்டை வைத்த பெண் தொடர்பிலான பல்வேறு சீரடிப்புகள் அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சீரடிப்புகளை மேற்கொள்பவர்கள் ஒன்றும் பொது நபர்கள் அல்ல. இவர்கள் என்றால் இதில் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் ரகுராம் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண் உட்பட பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் பல்கலைக்கழக மட்டத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த விடயங்கள் பெரும்பாலும் இவர்களை தெரிந்தவர்களாக அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இந்த பெண் மீது வருகின்ற குற்றச்சாட்டுகள் சீரடிப்புகள் எல்லாமே பெரும்பாலும் பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்ற பட்டதாரி மாணவர்கள் அல்லது பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று வெளியேறியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் அப்போ இவர்கள் பல்கலைக்கழகம் சென்று பட்டம் பெற்றதன் அல்லது பல்கலைக்கழகம் சென்று படித்து கொண்டிருக்கிறதுன்ற நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வியும் தோடு எழுகின்றது. ஏனென்றால் விக்டிம் பிளேம் என்று சொல்லுவார்கள். பொதுவாக பெண்கள் தங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்ற பொழுது அவர்களே குற்றவாளிகள் ஆக்கப்படுகின்ற போக்கு பல்வேறு சமூகங்களிலையும் காணப்படுகிறது. அது குறிப்பாக யாழ்ப்பாண சமூகத்தில் மிக மோசமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட பெண் மீது பல்வேறு சீரடிப்புகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ புதுசாக வெளிக்கிட்டு இருக்கின்ற இந்த சீரடிப்பு இவர் ஒரு பணிக்காக தான் பேராசிரியர் ரகுராமோடு இணங்கினார், இப்பொழுது குற்றம் சாட்டுகிறார் என்ற வகையில் அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. அப்போ இது பல்கலைக்கழகத்திலே ஏற்கனவே பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த செக்ஸ் ஃபார் ஒர்க் என்ற மாதிரியான விஷயங்களுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் அண்மையில் பேராசிரியர் ரகுராமுடைய பாலிய நண்பரான மயில்வாகனம் சுபாகரன் என்பவரும் அண்மை காலமாக சில பதிவுகளை விட்டுக்கிறார். இந்த பெண்ணுடைய முகத்தை ஏஐயில் வடிவமைத்து அந்த பெண்ணுக்கு எதிரான சீரடிப்பு நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறார். அவர் தன்னுடைய முகநூலிலும் மிக மோசமான சொல்லாடல்களை பயன்படுத்தி அந்த பெண்ணுக்கு உதவுபவர்கள் மீதும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்போ என்னென்னால் இந்த வழக்கு விசாரணையில் இருக்குது. யாழ் பல்கலைக்கழகம் இதை ஒரு முழுமையான விசாரணைக்கு பேராசிரியர் வேல் நம்பி அவர்கள் துணைவேந்தர் உத்தரவிட்டிருக்கிறார். இது ஒரு அரிய சந்தர்ப்பம் ரெண்டு தரப்புக்கும், குற்றஞ்சாட்டப்பட்ட பேராசிரியர் ரகுராமுக்கும் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிற அந்த பெண்ணுக்கும் கிடைத்துள்ள ஒரு அரிய சந்தர்ப்பம். இதில் தங்களை நிரூபிக்கிறது. அப்படி இதில் இவர்களால் நிரூபிக்கலான்னா இவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவர்கள் இந்த விசாரணைக்கு முன்பாகவே சில விஷயங்களை முன்னெடுக்கிறது அதாவது இந்த விசாரணையை குழப்புறது மாதிரியோ அல்லது இந்த விசாரணைகள் மோசமானதென்றோ அல்லது இந்த விசாரணைக்கு முதலே முடிவுகளை எடுத்து காணொலிகளை பதிவு செய்கிறதோ ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. இப்போ மயில்வாகனம் சுபாகரன் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அந்த பதிவில் எந்தவித நாகரிகமும் கிடையாது. அவர் ஒரு கோட் ஷூட்டெல்லாம் போட்டு ஒரு நல்ல நடனம் ஆடுறார். ஆனால் அவர் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையில் நடனம் ஆடக்கூடாது நினைக்கிறேன். அவர் பேராசிரியர் ரகுராமுடைய ஒரு பாலிய நண்பர். அது அவருடைய நீண்ட காலம் ஒரே ஊரை சேர்ந்தவர், உறவினரும் கூட நினைக்கிறேன். அப்ப அவர் ரகுராமுக்கு ஆதரவாக இருக்கிறது தவறு. ஆனால் அதற்காக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்ணை பற்றி தன்னுடைய முகநூல்ல போய் எழுதுறது அவ்வளவு ஆரோக்கியமாக தெரியல. அதற்காகத்தான் நாங்கள் அந்த குறிப்பிட்ட பதிவை நீக்குமாறு ஆட்கள்கிட்ட கேட்டிருந்த நாங்கள். உடனடியாக அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பதிவை மாற்றியிருக்கிறார். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த பெண்ணுடைய முகத்தை எடிட் பண்ணி போட்டவர். இப்போ அதுக்கு பதிலாக அந்த பெண் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டில் கொடுத்த காணொலியை போட்டு அவருடைய முகத்தை மறைச்சிருக்கிறார். இது எல்லாமே என்னென்னா விக்டிம் எக்ஸ்போஷர். பாதிக்கப்பட்டவரை மக்களுக்கு வெளியில் கொண்டு வரது. பெண்கள் குறிப்பாக பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்களை யாரும் எக்ஸ்போஸ் பண்ணுறதில்லை. அதுகளை எக்ஸ்போஸ் பண்ணுறது தவறானது. என்னால் இன்றைக்கு சமூகத்தில் மயில்வாகனம் சுபாகரன் போன்றவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். ஆணாதிக்க சிந்தனையுடையவர்கள். பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பெண்களையே குற்றம் சாட்டுகின்ற நிலைமையில தான் இருக்குது. மயில்வாகனம் சுபாகரன் அந்த போட்ட பதிவும் அதில் இருக்கிற ஒரு 4-5 வரிகளுமே அவர் யார் என்பதை
வெளியுலகத்துக்கு காட்டியிருக்கு. அப்ப அதிலே அவர் பாவிக்கிற வார்த்தைகள், பாலியல் வக்கிரம் சார்ந்த வார்த்தைகள், அந்த பெண்ணுக்கு உதவுவர்கள் பற்றி போட்டிருக்கிற விடயம், இன்னொரு பெண் பற்றி போட்டிருக்கிற விடயம், இது எல்லாம் அவருடைய பிள்ளைகளோ அவருடைய மனைவியோ துணைவியாரோ அறிந்தால் நினைக்கிறேன் அவர்கள் மிகவும் அருவருப்படைவார்கள். தன்னுடைய கணவரோ தன்னுடைய அப்பாவோ இவ்வளவு சமூகத்தில் மோசமான கருத்துக்களை முகநூல்ல பதிவிடுறார் என்று. மற்றது இவர் அங்க TRW சென்ட்ரல் வேர்ல்ட் FM ஏதோ ஒரு வானொலியையும் நடத்துகிறார். அப்ப இவர் தன்னை ஒரு சமூகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு மனிதராகவும் காட்டிக்கொள்கிறார். அதே நேரம் முகநூல்ல வந்து எழுதுகிற பொழுது சமூகத்தின் மிக கீழ்த்தரமான மொழிகளை பாவிச்சு எழுதுகிறார். அதனுடைய இவருடைய இந்த நடனம் செய்து நடனம் வந்து மற்றவர்களை மீது ஏறி மிதிக்கிற ஒரு தாண்டவ கூத்தாக இருக்கக்கூடாது. குறிப்பாக பெண்கள் மீது வனரபிளான பெண்களை வந்து இப்படி செய்கிறது வந்து இவர் தொடர்ச்சியாக இப்படி செய்கிறார் என்றும் அறிகிறோம். செய்கிறது வந்து மிக மோசமானது. அவர் தன்னை மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இந்த பேராசிரியருக்கு ஆதரவாக வாரவர்கள் எல்லாம் ஆரண்டு பார்த்தோம் என்றால் அவரோடு மிக நெருக்கமானவர்கள், பட்டதாரிகள், பட்டம் பெற்றவர்கள், சமூகத்தில் உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் வரியினம் வந்து இவ்வாறு மோசமான பதிவுகளை வெளியிடுகிறார்கள். அப்ப சமூகத்தை வழிநடத்த வேண்டியவர்களே இவ்வாறு கீழ்த்தரமான பதிவுகளை பொதுத்தளத்தில் முகநூலில் வெளியிடுகின்ற பொழுது சாதாரணர்கள் எப்படி இருப்பினும் அப்ப இந்த விக்டிம் எக்ஸ்போஷர், விக்டிம் பிளேம் இவ்வாறான விஷயங்கள் சம்பந்தமான ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் இதுகளை செய்கிறது வந்து ஆரோக்கியமானது அல்ல. இப்போ நாங்கள் எந்த முடிவுக்கும் வர தேவையில்லை. இதில் குற்றஞ்சாட்டிய மாணவி சரியா அல்லது குற்றஞ்சாட்டப்பட்ட பேராசிரியர் சரியானவரான்ற முடிவுக்கு நாங்கள் வர தேவையில்லை. அதுக்கு தான் விசாரணைகள் நடக்குது. அந்த விசாரணைகள் சரிவர இல்லைன்னு சொன்னால் அதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் நீதிமன்றம் இருக்குது. ஆனால் இவ்வாறான விசாரணைகளை மேற்கொள்றதுக்கான சூழலை நாங்கள் வழங்கணும். நாங்கள் சமூகத்தில் கருத்துக்களை வெளியிடுற நாங்கள் சரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதான்றதை தான் நாங்கள் உறுதிப்படுத்த வேணும். அது நோக்கித்தான் எங்களுடைய பதிவுகள் இருக்கணும். விசாரணைகள் நடத்தக்கூடாண்டோ அல்லது அதை மூடி மறைக்கவோ முற்படுறது வந்து அழகாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னால் ஒரு முதுமொழி ஒன்று இருக்குது, உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் நண்பரை பற்றி சொல்லுகிறோம், அல்லது உங்கள் நண்பரை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுகிறோம் என்ற ஒரு மொழி இருக்கு. அதே போல இந்த முகநூல் தளங்களில் நீங்கள் என்ன பதிவிடுறீங்கள் என்றது அது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவீங்க. அதே போல நீங்கள் உங்களோட முகநூல் பதிவுகளில் என்ன போடுறீங்களோ அது உங்களோட அகத்தின் அழகை சொல்லும். அந்த வகையில் மயில்வாகனன் சுபாகரனுடைய இந்த பதிவுகள் வந்து அவர் யார் என்றதை அடையாளப்படுத்தி இருக்கும். ஏன்னா நீங்கள் பேராசிரியர் ரகுராமுக்கு ஆதரவாக பதிவிடுறத இல்லை, எந்த தவறும் இல்லை. அது அவர் சில விட குற்றவாளியாக காணப்படலாம், இல்லைன்னா சில விட குற்றம் செய்யாதவராகவும் காணப்படலாம். அது விசாரணைகள் இந்த முடிவில் தெரிய வரும். ஆனால் இந்த விசாரணைகளை தடுப்பதற்காக அல்லது விசாரணைகள் முடிவதற்கு முதலே இந்த இழிவான விஷயங்களை செய்கிறதுல தான் நாங்கள் இதில் குற்றஞ்சாட்டுறோம். அதுக்கு பிறகு இப்போ சில பேர் குற்றஞ்சாட்ட வலிக்கிறோம் என்னென்றால், நீங்கள் இந்த மாணவிகள் எல்லாம் அன்று இந்த பேராசிரியர்களுக்காக கொடி பிடித்தவர்கள் இப்பொழுது மட்டும் வருகிறார்கள் என்று சிலர் பதிவு போடினோம். அது அப்படித்தான் இருக்கும். என்னென்றால் அவர்கள் உயர்கல்வியை முடித்துக்கொண்டு, உயர்தர பரீட்சையை முடித்துக்கொண்டு அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு எவ்விதமான இந்த சமூகம் பற்றின பெரிய பார்வைகள் இல்லாமல் வரக்கூடிய இளம் மாணவி. அப்ப அவர்கள் அந்த அடிப்படையில் தங்களுடைய வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கக்கூடிய நிலையில தான் அவர்கள் பல்கலைக்கழகம் வந்திருப்பார்கள். அப்ப இந்த பேராசிரியர்களுடைய விடயங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய அனுபவத்துக்காக தான் அதை தெரிஞ்சு அப்படி அந்த அனுபவத்துக்காக தெரிஞ்சு கொண்ட பிறகும் அவர்கள் போராடக்கூடாது என்று எதிர்பார்க்கிறது மிக தவறு என்று நான் நினைக்கிறேன். ஸோ அதனுடைய மீண்டும் மீண்டும் இந்த போராட்டத்தை மேற்கொள்ளுகின்றவர்கள் மீது, போராட்டத்தை நடத்துகின்ற மாணவிகள் மீது பழி போடுவதை தவிர்த்து கொண்டு உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காட்டுறது மிக முக்கியமானது. அப்போ அவர்கள் உண்மையை தேடுகின்றார்கள் இன்றைக்கு. அதனுடைய அந்த உண்மையை தேடுகின்ற மாணவிகளோடு நாங்கள் நிற்கிறது தான் சரியானதுன்னு நினைக்கிறேன். என்றால் அதிகாரத்தில் இப்போ பேராசிரியர் ரகுராம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகாரத்தில் உள்ள எல்லாருமே அவருக்கு பின்னால் வரிந்து கட்டி கொண்டு நிற்கின்றார்கள். தமிழ் தேசியத்தினுடைய ஒரு முக்கிய ஊடகவியலாளராக கருதப்படுகின்ற நிக்சன் கூட ரகுராம் தமிழ்மாறனுக்காக எழுதி கொடுத்த அதே பதிவை சிறு திருத்தங்களோடு
அந்த மாணவிக்காக சில வசனங்களை போட்டு பதிவு செய்திருக்கிறார். அப்போ அந்த பதிவு ரகுராமால தமிழ்மாறனுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த பதிவியே தான் நிக்சன் அவர்கள் சில மாற்றங்களோடு பதிவிட்டிருக்கிறார். அதாவது தன்னுக்கு என்ன இவர் ஆரம்பத்தில் நிக்சன் அவர்கள் ரகுராமுடைய அந்த பதிவுக்கு போய் என்ன சொல்றது வரவேற்றிருந்தவர். இப்போ அந்த தவறை திருத்துறதுக்கு சின்ன முயற்சி இருக்கிறார். ஆனால் அந்த முயற்சி பெருசாக திருவினை ஆக்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் தமிழ் தேசியம் ஏற்கனவே அது ஒரு மிக மோசமானது பிற்போக்கானது என்ற நிலையில் இருக்கேக்குள்ள நீங்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவர் எழுதி கொடுத்த அந்த பதிவையே மாற்றங்களோட வெளியிடுறதுன்றது எந்த விதத்திலும் ஆரோக்கியமானதாக இருக்காது. அதனுடையால் தமிழ் தேசிய அன்பர்கள் உண்மையிலேயே நீங்கள் தமிழ் தேசியத்தின் பால் அக்கறையுடையவர்களாக இருந்தால் முதல்ல தமிழ் தேசியத்தை கருவறுக்கிறத நீங்கள் தான் நிப்பாட்டணும். நீங்கள் செய்கின்ற தவறுகள் தான் நீங்கள் அதிகார வர்க்கத்தோடு ஒத்துடுறது, அதிகாரத்தில் இருக்கிறவையாக்கி சேவகம் செய்கிறது, அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்புகின்ற மாணவர்களுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கிறது, இதுகளை நீங்கள் தவிர்த்து தமிழ் தேசியத்துக்கு ஒரு முற்பாவுக்கு பாத்திரம் இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கலாம். மிக கீழ்த்தரமாக மிக மோசமான தமிழ் தேசிய கருத்துக்களை வச்சுக்கொண்டு நீங்கள் வெறும் வாய்ச்சொல்லால தமிழ் தேசியத்துக்கு ஒரு உயிர் நாடிகள் என்று சொல்றத யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஏற்கனவே இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக போராட்டம் நடத்திய யாழ்ப்பாணம் அப்பால் இருக்கின்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுடைய போராட்டத்துக்கு பெண்களுடைய போராட்டத்துக்கு சீரடிப்புகள் நிறையவே செய்யப்பட்டிருந்தது. அதில் தமிழன் என்பவர் எழுதின பதிவு இவர்கள் எல்லாம் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காதவர்கள். இப்போ இன்னொருவர் பதிவு இருக்கிறார், மயில்வாணன் சுபாகரன் சொல்கிறார் வேலைக்காக போனதண்டு. இன்னொரு குற்றச்சாட்டு வருது, இவையெல்லாம் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இறக்கப்பட்டவர்கள் என்று. மற்றது விசாரணைகள் வேண்டாம், தமிழ்மாறன் பேராசிரியர் ரகுராமுக்காக எழுதியிருக்கிறார். இந்த விசாரணைகள் எல்லாம் ஒரு நொண்டி சாட்டுகளோடு வருகிறார்கள். இருந்தாலும் பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிறார். அதனை பாவித்து நாங்கள் இதில் நடந்தது என்ன என்ற உண்மையை வெளியில் கொண்டு வர வேண்டும். அதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும். அதை தடுக்கிறவர்களுக்கு அம்பலப்படுத்துறது வலு முக்கியம். அப்போ மாணவிகள் அன்றைக்கு கொடிபிடிக்கையில் பேராசிரியருக்கு பின்னால் காவடி எடுத்தார்கள் என்ற கருத்தாளர்கள் எல்லாம் அதில் உண்மைகள் இருக்கலாம். அவர்கள் அன்றைக்கு சிறுமிகளாக இருந்திருப்பார்கள், எடுத்ததெல்லாம் பாலன் நினைச்சிருப்பார்கள். அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய தவறை போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனுடையால் நாங்கள் அதை இந்த அந்த துணிச்சலை பாராட்ட வேண்டும். மற்றது அவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது நீங்கள் போராடக்கூடாது, அடக்கொடுக்கமாக இருக்கணும் என்று தமிழ் தேசியம் சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ தான் அந்த தவறுகளை அவர்கள் உணர்கிறார்கள். தங்களுக்காக போராடணும் என்ற விஷயத்தை அவர்கள் உணர்கிறார்கள். முகநூலில் தாங்கள் எழுதலாம் என்றதையே உணர்கிறார். அவர்கள் கற்கிற காலத்தில் அவர்களை எழுதக்கூடாது, போராடக்கூடாது என்றெல்லாம் சொல்லித்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அந்த நிலைமையில் மாற்றம் இருக்குது. அதனால் நாங்கள் அதை வரவேற்று கொண்டு செயல்பட வேணும். இன்றைக்கு இந்த வழக்கு தொடர்பான ஒரு முடிவு சொல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதுவரைக்கும் அது தொடர்பான இந்த பதிவும் வரையில்லை. அப்படி இருந்தால் அதையும் பதிவு செய்து கொள்கிறேன். மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.